இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் கர்த்தருடைய நாளிலே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை வாசித்து தியானிப்பதற்கு முன்பதாக ஜனவரி மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறப் போகிறோம். பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறப் போகிறோம். ஆமென். அந்த இரண்டு காரியங்களையும் நினைவு கூர்ந்து இந்த மார்ச் மாதத்திற்கான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனவரி மாதத்திலே இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு யோபு 36:16 கொடுத்தார். அல்லேலூயா. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். தேவன் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து அதிலே 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நெருக்கத்திலே உனக்கு தஞ்சமாக இருப்பேன், உன்னை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன், உன்னை விசாலத்தில் வைப்பேன், உனக்கு வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பாய். ஆமென். ஜனவரி மாதத்திலே கர்த்தர் நமக்கு இன்னொரு செய்தியை கொடுத்தார். 2வது வாரம் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலிருந்து 5 விதமான காரியங்களோடு கர்த்தர் நம்மை இடைப்பட்டார். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினான். நீங்கள் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு தாமதிக்க வேண்டாம், என் சமீபத்தில் இருக்கலாம் சம்பாஷித்தார்கள். அல்லேலூயா. அதுக்கடுத்து பிப்ரவரி மாதத்திலே தேவன் நமக்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து நமக்கு வாக்குத்தத்தமான அந்த வார்த்தையை கொடுத்தார். பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து சொல்லி அதிலிருந்து நமக்கு 5 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆமென். உன் காரியத்தை நடத்தும்படி நான் உன்னோடு கூட இருப்பேன், உன் வீட்டில் ஒன்றும் குறைந்து போவது இல்லை, நீ கர்த்தருக்கு உரியதை கொடு, உன்னை அதிசயமாய் நடத்துவேன், நீங்கள் என்னோடு போஜனம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் தேவன் இந்த மாதத்திலே நமக்கு தந்திருக்கிற யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த கடைசி பகுதி, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லாம் உங்க அந்த வலது கரத்தை அந்த வசனத்தின் மேலே வைத்து நம்ம ஜெபித்து தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறோம். தகப்பனே, இந்த செய்தி நேரத்தில் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. இந்த மாதத்தில் யோசுவா 3:7 எங்களுக்கு தந்திருக்கிறீர். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தி நேரத்தில் எங்களோடு கர்த்தர் நீர் இடைபடுவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவர்கள்
கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனத்தின் நடுவிலே நம்மை மேன்மையாக வைக்க விரும்புகிற தேவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென். இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனத்தின் நடுவிலும் நம்மை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை மேன்மை உள்ளவர்களாக கர்த்தர் பார்க்கிறார். நமக்கு மேன்மையானவைகளை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை மேன்மையானவர்களாக பார்க்கிறார், நமக்கு மேன்மையானவைகளை தருகிறார். தாவீது சொல்லுகிறார், என்னை மகா மேன்மையான மனுஷனாக அவர் பார்க்கிறார் என்று. அவர் எப்படி சொல்றாரு? என்னை மகா மேன்மையான மனுஷனாக பார்க்கிறார். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த மாதத்தில் இந்த வசனத்திலிருந்து நமக்கு தருகிற 5 காரியங்களை நான் சொல்லி நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆமென். தேவன் இந்த மாதத்தில் நமக்கு 5 வித ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்தும்படி உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை மேன்மைப்படுத்தும்படி உன்னோடு கூட இருப்பேன். செங்கடல் போன்ற அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன். செங்கடல் போன்ற அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன். உன் கைகளை கொண்டு எரிகோக்களை தகர்த்து போடுவேன். உன் கைகளை கொண்டு எரிகோக்களை தகர்த்து போடுவேன். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. 5வது காரியம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. முதலாவது, நான் உன்னை மேன்மைப்படுத்தும்படி உன்னோடு கூட இருப்பேன். 2வது, செங்கடல் போன்ற அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன். 3வது, உன் கைகளை கொண்டு எரிகோக்களை தகர்த்து போடுவேன். 4வது, உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன். 5வது, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இந்த யோசுவா 3:7 5 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆமென். சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்னும் வேதத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து அவர் நம்மை மேன்மைப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு மனிதனுக்கு மேன்மை எப்படி கடந்து வருகிறது என்றெல்லாம், இல்லை ஒரு சில மனிதர்கள் தங்களுக்கு வந்த மேன்மையை எப்படி கெடுத்து போட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்த முதலாவது என்ன செய்தார் என்று சொன்னால், கர்த்தர் யோசுவாட்ட என்ன சொல்றாரு? நான் மோசேயோடு இருந்தது போல, எப்படி சொன்னாரு? மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மோசேக்கு ஒரு செங்கடல் என்று சொன்னால், யோசுவாவுக்கு ஒரு யோர்தான். அல்லேலூயா. யோசுவாவை சகல ஜனத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக உயர்த்தும்படி, செங்கடலுக்கு நிகரான ஒரு அற்புதத்தை யோசுவாவினுடைய வாழ்க்கையில செய்யும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு யோர்தானை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மோசேயினுடைய கரத்திலே செங்கடலை ஒப்பு கொடுத்தவர் யோசுவாவினுடைய கரங்களிலே யோர்தானை ஒப்பு கொடுத்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், உன் கரத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. உனக்கும் ஒரு யோர்தானின் அற்புதம் உண்டு.
உனக்கும் ஒரு செங்கடலின் அற்புதம் உண்டு. அந்த செங்கடலுக்கு நிகரான ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நீங்க அல்லேலியா சொல்றதை பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் செங்கடலுக்கு நிகரான ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மேன்மை உள்ள மனிதர்களாக வைப்பார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, மோசே செங்கடலை பிளந்து விட்டதை ஜனங்கள் பார்த்தார்கள். ஆமென். அப்போ அதை போல ஒரு காரியம் நடந்தால் தானே இவங்க யோசுவா மேலேயும் மதிப்பு வைப்பாங்க. ஆமென். இப்போ மோசேயை மதித்து நடந்தவர்கள் யோசுவாவையும் மதித்து நடக்கணும்னா, யோசுவாவையும் மேன்மையுள்ள மனிதனாக ஜனங்கள் பார்க்கணும்னா, செங்கடலை போன்ற ஒரு அற்புதத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சகல ஜனத்தினுடைய கண்களுக்கு முன்பதாக யோர்தானை கடந்து போகிற கிருபையை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். ஆமென். அந்த பெரிய யோர்தானை கடந்து நடத்தி கொண்டு போக கர்த்தர் யோசுவாவுக்கு உதவி செய்தார். இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு யோர்தான் கடந்து வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்கு? இந்த பூமியிலே நான் உன்னை மேன்மையுள்ள மனிதனாக வைப்பதற்கு. அல்லேலூயா. நீங்களும் அந்த யோர்தானை கடந்து போவதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் செங்கடலை கடந்து போவதை ஜனங்கள் பார்ப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை அவர் செய்து உங்களை மேன்மையுள்ள மனிதர்களாக மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு செங்கடலுக்கு நிகரான அற்புதங்கள் நடக்கணும்? எத்தனை பேருக்கு யோர்தானுக்கு நிகரான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. யோசுவா தன்னுடைய ஜனங்களை யோர்தானை கடந்து நடத்தி கொண்டு போனது போல நீங்களும் அற்புதமான காரியத்தை செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த வெட்டாந்தரையில ஜனங்கள் நடந்து போனது போல நீங்களும் வெட்டாந்தரையிலே நடந்து போவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய கடல், அந்த ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தடையாக ஓடிக்கொண்டிருந்தது இப்பொழுது மதிலாக நின்று கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் முதலாவது நம்மோடு பேசுகிற காரியம், நான் உன் வாழ்க்கையிலும் ஒரு செங்கடல் போன்ற அற்புதத்தை செய்வேன். என்னங்க ஆமேனை காணோம்? நேரம் ஆமேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அல்லேலூயா. மோசேக்கு ஒரு செங்கடல்னா யோசுவாவுக்கு ஒரு யோர்தான். அல்லேலூயா. அப்போ எனக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். ஏன் மோசேக்கு மட்டும்தான் செய்வாரா? ஏன் யோசுவாவுக்கு மட்டும்தான் செய்வாரா? ஆமென். எனக்கும் செங்கடல் போன்ற அற்புதத்தை தருவார். எனக்கு யோர்தான் போன்ற அற்புதங்களை செய்வான். அல்லேலூயா. அவரிடத்துல பட்சபாதமே கிடையாது. அல்லேலூயா. அவர்கிட்ட தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு எழுதியிருக்கு. நம் முற்பிதாக்களை மேன்மைப்படுத்தினவர் என்னையும் மேன்மைப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இப்போ ஜனங்கள் யோசுவாவோடு தேவன் இருப்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. யோசுவா சொன்னபடி அவர்கள் செய்தார்கள். யோர்தான் அவர்களுக்கு வழிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பெரிய அற்புதத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். நான் எப்படி மோசேக்கு ஒரு செங்கடல் அற்புதத்தை வைத்திருந்தேனோ, நான் எப்படி யோசுவாவுக்கு ஒரு யோர்தான் என்கிற அற்புதத்தை வைத்திருந்தேனோ, உனக்கென்று ஒரு விசேஷித்த அற்புதத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கொன்று ஒரு விசேஷித்த அற்புதம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 71:21 வாசிக்க கவனிப்போம். சங்கீதம் 71:21 வேகமாக வாசிக்க. மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அதாவது நல்ல கவனிங்க. தாவீது சொல்றாரு, என் மேன்மையை பெருக பண்ணுகிறான். ஆமேனை காணும். என் மேன்மையை
என் மேன்மை பெருகுகிறது, என் அற்புதங்கள் பெருகுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை மறுபடியும் தேற்றுகிறார். நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து என்னை தேற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ அப்பொழுதெல்லாம் என் மேன்மையை பெருக பண்ணுகிறார், என்னை தேற்றுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அற்புதங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆமென். என் மேன்மையை பெருக பண்ணுகிறார். நான் சொல்றேன், ஏதாவது நம்முடைய இயற்கைக்கு, அதாவது இது நடக்குமா அப்படின்னு முடியாத ஒரு காரியம் நடக்கிறது தான் அற்புதம் இல்லையா? அல்லேலூயா. அற்புதம்னா என்ன? இப்போ நான் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். வருஷம் சம்பளத்தை என்ன பண்ணுவாங்க? வருஷம் சம்பளத்தை நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் என்ன செஞ்சிருவாங்க? அது அற்புதமா? நான் கேட்குறத சொல்லுங்கள், அது அற்புதமா? அதாவது நடக்கிறது எல்லாம் தேவனுடைய கிருபையினால எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். 10,000 ரூபா சம்பளம் இந்த மாதத்தில் 20,000 ஆகுதுன்னா அது என்னது? நீங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்கள. 10,000 ரூபா சம்பளம் இந்த மாதம் திடீர்னு, ஐயோ நீங்கள் சத்தமாக தான் பேசுங்களாங்க. 10,000 ரூபா சம்பளம் இந்த மாதம் 20,000 ஆனால் அதான் என்னது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு. பேய் அடித்த மாதிரி உட்காந்துருக்கீங்கள. உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குங்க. உங்களுக்கு போய் அற்புதம் வரும்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏங்க உன் 10,000 ரூபா சம்பளம் 20,000 மாறுதுங்கிறாரு. புரியலையா? அல்லேலூயா. அதுதாங்க அற்புதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேக்கு ஒரு செங்கடல், யோசுவாவுக்கு ஒரு யோர்தான். என் வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறார். ஆமென். கிதியோன் ஆண்டவரை பார்த்து கதறுகிறான். என் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? என் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? இப்போ கிதியோனுக்கு தெரிஞ்சிருச்சு, அற்புதம் நடந்தால் ஒழிய வேற வழி இல்லை. அற்புதம் நடந்தாதான் ஏதாவது உண்டு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? கிதியோன் என்ன சொல்றாரு? என் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? என் பிதாக்கள் சொன்னார்கள் நாங்கள் செங்கடலை கடந்தோம். எங்கள் பிதாக்கள் சொன்னார்கள் நாங்கள் யோர்தானை கடந்தோம். வானத்திலிருந்து மன்னா வந்தது, காற்று வீசினது, காடைகள் வந்தது, கண்மலை பிளந்தது, தண்ணீர் வந்தது, மாறாவை நாங்கள் மதுரமாக மாற்றினோம் என்றெல்லாம் எங்கள் பிதாக்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையே இல்லையே என்று சொல்லி கிதியோன் கலங்கி நிற்கிறார். கிதியோன் பார்க்குறாரு, அற்புதம் நடந்தால் ஒழிய இன்றைக்கு என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. எங்கள் வாழ்க்கை மாறணும்னா ஒரு அற்புதம் நடக்கணும் என்கிறதை கிதியோன் நன்றாக அறிந்திருந்தார். 7 வருட உபத்திரவம், 7 வருடம் மகா உபத்திரவம். மீதியானியர்கள் வந்து அவர்கள் விளைச்சல்களை எல்லாம் கெடுத்து போட்டார்கள். 7 வருஷமா அவங்க விளைச்சல்களை அவங்க சாப்பிடவே இல்லை. 7 வருஷமா எந்த விளைச்சலையும் அவங்க பார்க்கல. 7 வருஷமா தொடர்ந்து தொழிலிலே நஷ்டம், குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை, எல்லாவற்றையும் சத்ரு வாரி கொண்டு போகிறான். இப்போ கிதியோன் சொல்றாரு, ஒரு அற்புதம் நடந்தால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு முடிவு வராதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும்படி ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி ஒரு பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன். ஆமேன். காணமே ஐயா, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரணும்னா ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டு. ஆமேன். ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டு. அது எப்படிப்பட்ட அற்புதம்? செங்கடல் போன்ற அற்புதம் நடந்தாதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும். ஆமேன். அந்த அற்புதத்தை உனக்காக செய்ய அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த யோசுவாவை இந்த ஜனங்கள் எல்லாம் மதிக்கணும்னா, இந்த யோசுவாவை இந்த ஜனங்கள் எல்லாம் மேன்மையுள்ள மனுஷனா பார்க்கணும்னா
இவனுக்கும் நான் இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சாதான் நடக்கும். ஆமென். இந்த யோசுவாவுக்கும் நான் செங்கடலை போன்ற ஒரு அற்புதத்தை செய்யணும். ஆண்டவர் திட்டமிட்டார். யோசுவாவை முதலாக யோர்தானை கடந்து போக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் மாறப்போகுது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உங்க மண்டையில் ஏறிடுச்சா? மண்டையில் ஏறிடுச்சா? ஆமென், அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு போகலாம். அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்தும்படி, முதல்ல என்ன சொன்னேன்? உங்களை மேன்மைப்படுத்தும்படி. அல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா. அப்படி சொல்லி ஒரு ஆளை எழுப்பி விட்டேன். அல்லேலூயா. அடுத்த முறை பேர் சொல்லி விடுவேன். இப்போ என்ன பண்ணேன்? கௌரவமாக எழுப்பி விட்டுருக்கேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன்? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? கௌரவமாக எழுப்பி விட்டுருக்கேன். அல்லேலூயா. கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, இரண்டாவது நான் மேன்மையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். நீ அதை நீதிமொழிகள் 4:8. நீ அதை மேன்மைப்படுத்து. நீ அதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன்னை கனம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ அதை மேன்மைப்படுத்து. மைக்கில் சொல்லுங்க. நீ அதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். நல்லா கவனிங்க. எது எது? எல்லாரும் உங்க பைபிளை தூக்கி காட்டுங்க. எல்லாரும் உங்க பைபிளை தூக்கி காட்டுங்க. உங்க பைபிளை தூக்கி சொல்லுங்க. நீ இதை மேன்மைப்படுத்து. ஒரு நிமிஷம் இருங்க. நானும் என் பைபிள் எடுத்துக்கிறேன். எல்லாரும் காட்டுங்க. நீ இதை மேன்மைப்படுத்து. இது நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. பாருங்க. நீ இதை நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நீ இதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். முதல்ல இப்படி கை வச்சு நீ இதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். இன்னொரு சொல்லிடலாமா? எல்லாம் ஃபர்ஸ்ட் 1 2 3. நீ இதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். நல்லா இருக்கு. ஆக்ஷன். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே இல்லைங்க. மேன்மையை உங்க கையிலேயே கொடுத்துருக்கார். மேன்மையை இப்போ உங்க பரிசுத்த வேதாகமத்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கவனிக்கலாம். இப்படியானால் வாசிங்க. யூதருடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. அது எவ்விதத்திலும் மிகுதி. இருங்க, நிறைய பேர் எடுக்கல. ரோமர் 3ஆம் அதிகாரம் அந்த பக்கம் சொல்லுங்க. 210வது பக்கம். 210வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் எல்லாம் உங்க பைபிளை வேகமா திருப்புங்க. பைபிள் இல்லாதவங்களாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எல்லாம் பைபிள் வாங்கி தர்றேன். பைபிள் எல்லாட்டி இருக்கா? சரி. புதிய ஏற்பாட்டில் 210வது பக்கம். ரோமர் 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. கேத்தலிக் பைபிளில் எப்படி போட்டிருக்க? ரோமையர். கேத்தலிக் பைபிளில் ரோமையருக்கு திருப்பிடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரோமர் 3ஆம் அதிகாரம்
முதல் 2 வசனம் வேகமா வாசிங்க. இப்படியானால் யூதருடைய மேன்மை என்ன? என்ன போட்டிருக்கு? இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. விசேஷித்த மேன்மை. இப்போ எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க, உங்க கையிலே விசேஷித்த மேன்மை உங்க கையில் இருக்கிறது. விருத்த சேதனத்தினுடைய மேன்மை எழுதப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கு? அது எவ்விதத்திலும். விருத்த சேதனத்தை குறித்து என்ன எழுதியிருக்கு? முதல் வசனத்தில் என்னமா எழுதியிருக்கு? எங்க மைக்க ஆன் பண்ணுங்க. முதல் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. விருத்த சேதனம் எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்படின்னா என்னது? ஞான ஸ்நானம். என்னது? எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுத்தாச்சா? அல்லேலூயா. அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் கரத்தில் இருக்கிற வேதத்தை நீ மேன்மைப்படுத்தினால் உன் கரத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமம் உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த பூமியின் உயர்ந்த இடங்களிலே இந்த வேத புத்தகம் உன்னை ஏறி இருக்க செய்யும். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. இந்த வேத புத்தகத்தை யார் கனப்படுத்துகிறார்களோ, இந்த வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ, இந்த வேதத்தை யார் மேன்மைப்படுத்துகிறார்களோ, இந்த வேத புத்தகம் அவர்கள் எல்லோரையும் இந்த பூமியிலே மேன்மை உள்ளவர்களாக வைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த வேதத்தை தூக்கி சுமந்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது இல்லை. இந்த வேதத்தை நேசித்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை. ஆமென். இந்த வேதத்தை யாரெல்லாம் மேன்மைப்படுத்தினார்களோ அவர்களை கர்த்தர் இந்த பூமியிலே மேன்மையுள்ளவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். ஆமென். வேதத்தை கருத்தாக வாசியுங்கள். நீ இதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? உன்னை மேன்மைப்படுத்தும்படி உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இரண்டாவது என்ன சொன்னேன்? இல்லை, ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்னா, நீ வேதத்தை மேன்மைப்படுத்தினால் முதல் பாயிண்ட் தான் என்னது? உன்னை மேன்மைப்படுத்தும்படி உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். இரண்டாவது, நீ தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தினால் இது உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போ தேவன் தந்த மேன்மையை இழந்து போன ஒரு மனிதனை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் தந்த மேன்மையை ஒருவன் இழந்து போனான், அவனை பார்த்து நம்ம முடிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்புங்க, பக்கம் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 4:9. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆவது பக்கம். 306வது பக்கம். 306வது பக்கம். 306வது பக்கம். எல்லாம் திருப்பிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 306. நியாயாதிபதிகள் 4:9 வாசிக்கிறாங்க. அதற்கு அவள் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடை கூட கேதேசுக்கு போனாள். நல்லா கவனிங்க. இந்த நியாயாதிபதிகளுடைய நாட்களிலே கர்த்தர் நியாயாதிபதிகளை கொண்டு தேவனுடைய ஜனத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆமென். அப்போ பாராக் என்கிற ஒரு நியாயாதிபதி இருந்தான். யார் இருந்தா? பாராக்னு ஒரு நியாயாதிபதி இருந்தார். நீங்கள் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்த அந்த பாராக்கை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த பாராக்குக்கு தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. பாராக்குக்கு எங்கிருந்து வார்த்தை வருது?
தெபோராள் என்கிற தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து, ஒரு பெண் தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. நீ போ, கர்த்தர் சிசேராவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று தெபோராள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சிசேரா என்பவன் ஒரு பெரிய சத்துரு. சிசேரா என்பவன் அன்னைக்கு தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு பெரிய சத்துருவாக இருந்தான். இந்த சிசேராவினிடத்திலே 900 இருப்பு ரதங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பாராக்கினிடத்தில் சொல்லுகிறார், பாராக்கே நீ எழுந்து போ, இந்த சிசேராவை உன் கரத்திலே கர்த்தர் கொடுக்கிறாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக தெபோராளிடத்திலிருந்து பாராக்குக்கு வருகிறது. ஆமென். ஆனால் பாராக்கு என்ன சொல்றார்னா, தெபோராலே நான் மட்டும் போக மாட்டேன், நான் மட்டும், நீயும் வந்தா நானும் போறேன், நீயும் வந்தா. தெபோராள் சொல்லுகிறார், சரி நான் வருகிறேன், ஆனால் நான் உன் கூட வர்றேன், சரி, ஆனால் நீ விசுவாசித்து போகாதபடியினால், நீ என்னைய கூப்பிடுறபடியினாலே சிசேராவை கர்த்தர் ஒரு உன் கையில் அல்ல, ஒரு ஸ்திரீனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பார், அந்த மேன்மையை நீ இழந்து போவாய் என்று சொன்னார். ஆமென். அநேக நேரத்திலே கர்த்தர் நம்மோடு பேசியும் அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது நமக்கு வருகிற மேன்மையை நாம் இழந்து போகிறோம். அநேக நேரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறார், ஆனால் நான் அதை கேட்பது இல்லை. பாராக் அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு போயிருந்தானா அந்த பெரிய சத்துருவை அன்றைக்கு கர்த்தர் அவனுடைய கரத்தில் விழும்படி செய்திருப்பார். ஆமென். ஆனால் அந்த மேன்மையை அவன் இழந்து போனான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை கொடுத்தும் நீங்கள் கீழ்ப்படியாதே போகும் பொழுது அந்த மேன்மையை இழந்து போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய 12 நேரடி சீஷர்களிலே ஒருவனாகிய இந்த யூதாஸ் அந்த மேன்மையை இழந்து போனான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நேரடியாக அழைத்த அந்த 12 சீஷர்கள் என்கிற ஒரு பெரிய மேன்மையை வெறும் 30 காசுக்காக அந்த மேன்மையை இழந்து போனான். நான் சொல்கிறேன், காசுக்காக உங்கள் மேன்மையை இழந்துடாதீங்க, காசுக்காக உங்கள் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் மேன்மையை தேடுனா, தேவன் தருகிற அந்த மேன்மையை நீங்கள் தேடுனா, நீங்கள் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 62 4 வாசிக்கலாமா? சங்கீதம் 62 4 வேகமாக வாசிங்க. சங்கீதம் 62 4. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். நல்ல கவனிங்க, உங்க மேன்மையிலிருந்து உங்களை தள்ளும்படி ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க மேன்மையிலிருந்து உங்களை தள்ளும்படி. கடைசியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம். ஆதியாகமம் 49. எல்லாரும் திருப்புங்க, வசனம் சொல்கிறேன். ஆதியாகமம் 49 அதிகாரம் 3-4 வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். ரூபனே, இருங்க இப்போ எல்லாரும் எடுத்துருங்க, வாசித்து முடிச்சிடலாம். ஆதியாகமம் 49:3-4. ரூபனே, நீ என் சேஷ்டபுத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன், தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. நல்ல கவனிங்க. யாக்கோபிற்கு இருந்த புத்திரர்களிலே அந்த 12 குமாரர்களுக்குள்ளே இந்த ரூபன் சேஷ்டபுத்திரனாக இருந்தான். ஆமென். தலைப்பில் யாரு? சேஷ்டபுத்திரன். அல்லேலூயா.
இவன் மேன்மையில் பிரதானமானவன். ஆனால் அவன் தகப்பனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்தபடியினாலே அந்த மேன்மையை அவன் அடையக்கூடாதவனாக மாறிப்போனான். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது, தேவனுடைய காரியங்களை நீங்கள் அசட்டை பண்ணும் பொழுது, அந்த மேன்மையை அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவரும் தடுமாறுகிறார். ஆமென். யாக்கோபு கடைசி காலங்களிலே தன் 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் ரூபன் அவரால் என்ன செய்ய முடியல? ரூபனை என்ன செய்ய முடியல யாக்கோபால? உண்மையாலுமே அந்த தகப்பனுடைய இருதயம் ரொம்ப व्यसனமாக இருந்திருக்கும். எனக்கு மூத்த மகனாக பிறந்த இந்த ரூபனை என்னால் ஆசீர்வதிக்க முடியலையே, இவனுக்குரிய மேன்மை என்னால் கொடுக்க முடியலையே என்று சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயம் நிச்சயமாகவே வேதனைப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தேவனும் உங்களுக்கு மேன்மையை தர விரும்புகிறார். நீங்கள் அவர் தருகிற மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது தேவனும் விசனப்படுவார். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியலையே, இந்த மேன்மையை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அவர் என்ன செய்வார்? வேதனைப்படுவார். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்தும்படி உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்வேன். மோசேக்கு செங்கடல் அற்புதத்தை தந்தது போல, யோசுவாவுக்கு யோர்தானை கொடுத்தது போல ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இரண்டாவது, நீ என் வேதத்தை நேசித்தால், என் வேதத்தை நீ மேன்மைப்படுத்தினால் நானும் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒரு பெரிய அற்புதத்தை அவர் உங்களுக்காக செய்ய காத்திருந்தும், ஒரு பெரிய அற்புதத்தை அவர் உங்களுக்காக செய்ய காத்திருந்தும், ஏதோ என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஏதோ என் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வரவேண்டிய செங்கடல் போன்ற பெரிய அற்புதத்தையும், என் வாழ்க்கையில் வரவேண்டிய யோர்தான் போன்ற ஒரு பெரிய அற்புதத்தையும் அது தடை செய்கிறதா இருக்கிறதே. வால்யூம் கம்மி பண்ணிக்க. நல்லா உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியம் இருந்தால் விட்டுருங்க. இந்த நாளிலே அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். நம்மை மேன்மையுள்ளவர்களாக மாற்ற அவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில செங்கடல் போன்ற ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில யோர்தானை போல ஒரு அற்புதத்தை செய்ய அவர் விரும்புகிறார். ஆனாலும் அந்த யாக்கோபு தன் மூத்த மகனை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு அவன் தடுமாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஐயோ, என்னுடைய மூத்த மகனை என்னால் ஆசீர்வதிக்க முடியவில்லையே, இந்த சேஷ்ட புத்திரனை என்னால் ஆசீர்வதிக்க முடியவில்லையே. தேவனும் அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது அவரும் வேதனைப்படுகிறார். தேவனுடைய இருதயம் துக்கப்படுகிறது. ஐயோ, நான் என் பிள்ளைக்காக வைத்திருக்கிற இந்த செங்கடல் போன்ற அற்புதத்தை இவர்கள் பெற தகுதி இல்லாதிருக்கிறார்களே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா, இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என்னை மேன்மையுள்ள மனிதனாய் மாற்றுங்க தகப்பனே. வாயை திறந்து இயேசுவே, என்னை ஒரு மேன்மையுள்ள மனிதனாய் மாற்றுங்க தகப்பனே. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம்.
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. 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 அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. 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 உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர்.
இனி அற்புதம் நடந்தாதான் உண்டு. இனி அற்புதம் நடந்தாதான் உண்டு. இனி அற்புதம் நடந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்றவங்க கரங்களை தட்டி, இனி என் குடும்பத்தில் அற்புதம் நடந்தாதான் உண்டு, என் குடும்பத்தில் நீ அற்புதம் நடந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்றவங்க நல்ல கரத்தை தட்டி, இந்த குடும்பங்களில் அற்புதம் நடைபெறுவதாக, இந்த குடும்பங்களில் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இனி என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தாதான் உண்டு என்று சொல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தையிலும் அந்த அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா. அந்த அற்புதத்தை செஞ்சிருங்க தகப்பனே. அந்த அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா தகப்பனே. தகப்பனே, உடைய வார்த்தைகளை நான் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீ சொன்னதை நான் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்ப்பா. இது இவர்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். இவர்கள் பூமியிலே மகா மேன்மையுள்ளவர்களாயிருக்க உதவி செய்யும், உதவி செய்யும். இந்த வார்த்தை இவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.